வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நாலேஜ் கெய்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம்னு சொல்லலாம். அப்படி என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் போடுவோம், அதாவது ஒரு பிளான் போடுவோம். நாளையிலேருந்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிளான் வந்து போடுவோம். ஆனால் அந்த பிளானை நம்ம 2 நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்புறம் நம்மளையே வந்து நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். என்னால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, நான் வந்து ரொம்ப ஒரு லேசியான பர்சனு, என்கிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய குறை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியலன்னா அதுக்கான பிரச்சனை நம்மக்கிட்ட இல்லை, அந்த பிரச்சனை வந்து நம்ம பிளான் போடுற மெத்தடில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்ஃபெக்டான டைம் டேபிள் இல்லை ஒரு பிளானை நம்ம ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா ஓவர் பிளான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் டேபிள் போடுறப்ப நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன், 3 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் படிப்பேன், 2 மணி நேரம் வேறு சப்ஜெக்ட் படிப்பேன், 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுவேன், 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னு ஒரு ஃபுல் டே ஸ்கெடியூல் போடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, லாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாக 1 மணி நேரம் கூட உட்காந்து படிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் போட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட பிரெயின் வந்து சடன் சேஞ்சஸை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் பெரிய பிளான் வந்து சீக்கிரமாகவே ஃபெயிலியர் ஆயிடுது. செகண்ட் ரீசன், மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி. நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இல்லை ஒரு டாப்பர்ஸோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம், இல்லை நம்மளுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் இல்லை எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஓவர் மோட்டிவேட் ஆகி பெரிய பெரிய கோலெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷன் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். இன்றைக்கி மோட்டிவேஷனாக இருப்பீங்க, நாளைக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் உங்களோட சக்ஸஸை க்ரியேட் பண்ணுறது மோட்டிவேஷன் கிடையாது, உங்களோட டிசிப்ளினும் உங்களோட ஹேபிட்டும் தான் சக்ஸஸை வந்து கிரியேட் பண்ணும். ரீசன், ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் ஆக்ஷன் மட்டும் இருக்கவே இருக்காது. ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ் தான். ஒரு பர்ஃபெக்ட் பிளானை போட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிளானை போட்டு அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஃபோர்த் ரீசன், உங்கள் ஸ்கெடியூலில் பிரேக்ஸே இல்லாமல், எந்த பிரேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து போட்டிருக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்றைக்கி 6 hours வந்து கண்டினியூஸாக படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனால் நம்மளோட பிரெயின் ஒரு மெஷினே கிடையாது, அதுக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா 50 minutes தான் படிக்க முடியும், 10 minutes பிரேக் எடுக்கணும். இப்போ எல்லாமே ½ an hour படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம 25 minutes படிக்கணும், 5 minutes பிரேக் எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து பிரேக் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக் எடுத்து படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனும் வந்து அதிகமாகும். 5th ரீசன் வந்து, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிப்போம். யூடியூப் டாப்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டீன் சொல்லியிருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கெடியூல் சொல்லியிருப்பாங்க, கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதை ஃபாலோ ட்ரை பண்ணுறது. ஆனால் ஒருத்தரோட லைஃபு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து காலேஜ் போயிட்டே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க, ஒருத்தர் பார்ட் டைம் ஜாப் போயிட்டே படிப்பாங்க, இன்னொருத்தருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் நீங்கள் யாரோட டைம் டேபிளையும் காப்பி அடிக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணுங்கள். 6th ரீசன், ஒரு நாள் படிக்கல அப்படின்னா நம்மளோட பிளானே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறது. உடனே என்ன பண்ணுறதுனா, என்னால் முடியாது, நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஃபுல் பிளானையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறது, அன்ஃபாலோ பண்ணுறது. விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் நம்மளால் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணாமல் விடுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஆனால் அதை நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த பிளானை குவிட் பண்ணுறது தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக். என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் அப்படின்னா அந்த டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால். ஃபஸ்ட்டு நாளையே 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாதீங்க. நான் ஒரு 20 minutes படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள். அந்த 20 minutes 30 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 30 minutes 1 hour இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து க்ரியேட்
க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் 3. நீங்கள் ஒரு நாளில் என்ன விஷயங்கள் படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமோ அதை மட்டும் எழுதுங்க. ஒரு சாப்டர் நான் புதுசாக படிக்கணும், இன்னொரு சாப்டர் நான் ரிவிஷன் பண்ணணும், 30 மினிட்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முக்கியமான விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்கெடியூலை க்ரியேட் பண்ணுங்கள். நான் காலையில் 6 to 7 படிக்கணும் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி 1 hour வந்து இந்த சப்ஜெக்ட் படிப்பேன் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. ஏன்னா அந்த 1 hour அப்படிங்கிறது அந்த 1 டேயில் 24 ஹவர்ஸில் எந்த டைமாக வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்மளோட பிரெயினுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது. இப்போ காலையில் 6 to 7ன்னு எழுதுறீங்கன்னா 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்போ நம்மளால் டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆவீங்க. இதே நான் 1 hour படிக்கணும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் அந்த டேயில் ஏதாவது ஒரு 1 hour படிச்சிங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட பிரெயின்கான ப்ரெஷரும் குறையும். அடுத்தது நம்ம எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா நம்மளோட கோல்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக இங்கே உங்களோட ஹேபிட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நான் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் ரேங்க் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோல் அப்படின்னா அப்போ அதுக்கான ஹேபிட் இருக்கணும். ஹேபிட் என்னவாக இருக்கும்? டெய்லி நான் 1 hour படிப்பேன் அப்படிங்கிறது உங்கள் ஹேபிட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறப்ப நம்மளோட கோலுக்கு வந்து இது ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். அப்போது இந்த ஹேபிட், இந்த டெய்லி 1 hour படிப்பேன் அப்படிங்கிற ஹேபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். 5th ஸ்டெப் வந்து உங்களோட ப்ரோக்ரஸை வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஒரு கேலண்டர்லேயோ இல்லை ஒரு நோட் புக்கோ வச்சு அதில் நீங்கள் டெய்லியும் படித்ததை டிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன டாபிக் படிச்சிங்க அப்படிங்கிறத டிக் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழித்து நீங்களே அந்த நோட்டையோ இல்லை கேலண்டரையோ எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அட பரவாயில்ல, நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளானை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்கள் ஒரு லேசியான பர்சனும் இல்லை. நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தான் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த சிஸ்டமை நம்ம மாற்றணும்னாலே போதும். ஸோ உங்களோட என்டையர் லைஃப்பை ஒரே நாளில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் 1% வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா சக்ஸஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள்லேருந்து வராது. நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டடி ரெலவெண்ட்டான மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு நம்மளோட நாலேஜ் கெய்னர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.